தசகம் 24 பிரஹ்லாத சரிதம். ஹிரண்யாட்சே போத்ரி பிரவரவபுஷா தேவபவதா. ஹிரண்யாட்சே போத்ரி, ஹிரண்யாட்சனை கொன்றாய். பிரவரவபுஷா தேவபவதா, பெரிய பன்றியின் உருவமானது எடுத்து, தேவனே பவதா விளையாட்டாகவே அந்த ஹிரண்யாட்சனை ஹதே கொன்றாய். இந்த ஹிரண்யாட்சனை கொன்றதால் ஹிரண்யகசிபுவிற்கு ஹதே சோக க்ரோத க்ளபித த்ருதிரே தஸ்ய சகஜக. சோக குரோத, சோகத்தினாலும் குரோதத்தாலும், க்ளபித த்ருதி மன உறுதியை இழந்து, ரேதஸ்ய சகஜக அவனுடைய சகோதரனாகிய ஹிரண்ய பிராரம்பகசிபு அமரராதி சதசி. ஹிரண்ய பிராரம்ப, ஹிரண்யன் என்ற ஆரம்பத்தை உடைய கசிபு, கசிபு என்ற பெயருடையவன், அமரராதி அமரர் தேவர்களின் எதிரியான அசுரர்களின் சபையிலே, சதசி சபையிலே, பிரதிஜாமாதேன பிரதிஜாமாதேனே தவ கிலவதார்த்தம் மதுரிபோ. பிரதிஜாமாதேனே சபதம் செய்தான். தவ கிலவதார்த்தம் உன்னை அவன் அழிக்கப் போவதாக, மதுரிபோ மது என்னும் அரக்கர்களை அழித்தவனாகிய உன்னை அழிக்கப் போவதாக சபதம் செய்தான். இதன் கருத்து என்னென்ன? ஹிரண்யாட்சன் என்கின்ற அசுரன் பூமியை கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தபோது, குருவாயூரப்பா, நீ பன்றி வடிவம் எடுத்து அவனை விளையாட்டாகவே அழித்தாய். அதனால் அவனுடைய அண்ணன் ஹிரண்யகசிபு கோபம் கொண்டான். கோபத்தால் மனவலிமையை இழந்தான். அவன் அமரர்களின் எதிரிகளான அசுரர்களை அழித்து, குருவாயூரப்பா, உன்னையே அழிக்கப் போவதாக ஒரு சபதம் செய்தான். ஸ்லோகம் 2. விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா நச்சிரதக. விதாதா அப்படின்னா பிரம்மாவுக்கு பெயர். பிரம்மதேவனை நோக்கி கோரம் சகலு, ஹிரண்யாட்சனானவன் கோரமாக மிக கடுமையாக தபசித்வா தவத்தை செய்தான். நச்சிரத, சிரத்தன நீண்ட காலம், நச்சிரதன வெகு விரைவிலேயே, புரசாட்சாத் கூர்வன் சுரநர மிருகாத்யைரணிதனம். புரசாட்சாத் கூர்வன், அவன் கண்ணெதிரே பிரம்மா தோன்றினார். சுரநர தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், மிருகாத்யை ஆத்யைகி இதுபோல பற்பல ரணிதனம் அப்படின்ன வரத்தை கேட்டான். நான் கொல்லப்படக்கூடாது, இவைகளால் நான் கொல்லப்படக்கூடாது என்று வரம் லப்த்வா வரம் பெற்று கொண்டான். திருப்தோ இதனால் கர்வம் கொண்டு, ஜெகத்தீக இந்த உலகம் முழுவதும், பவன் நாயகமிதம் உனக்கு சொந்தமான உலகத்தை எல்லாம், பரிச்சுந்தன் இந்திரா தகரத திவம் துவாம் கனயன். பரிச்சுந்தன் உள்ளவர்களை துன்புறுத்தினான். இந்திராது இந்திரனினுடைய அகரத திவம் தேவலோகத்தை கவர்ந்து கொண்டு, உனக்கு தர வேண்டிய மரியாதை தராமல், துவாம் தராமல், மரியாதை தராமல், கணயன் நானே கடவுள் என்று கர்வத்தோடு திரிந்தான். கருத்தை என்னென்ன? உலகமே நடுங்கும்படி ஒரு கோரமான தபஸை பிரம்மாவை குறித்து செய்தான். பிரம்மா விரைவில் காட்சி தந்து இவனை புற்றிலிருந்து எடுத்து பழைய நிலைக்கு மாற்றினான். அதாவது கோர தபஸ் செய்ததுனால கரையானவனுடைய உடம்பெல்லாம் அரிச்சு, எலும்பெல்லாம் அரிச்சிடுச்சு. உடல் அப்படியே அந்த புல் பூண்டால் மூடியிருந்தது. அதை எல்லாம் நீக்கி பழைய நிலைக்கு பிரம்மா மாற்றிட்டார். பிரம்மாவிடம் அவன் கேட்குறான், எனக்கு மனிதனாலோ மிருகத்தாலோ தேவர்களாலோ பல வகையில் இது போல் வேறு எல்லா ரூல்ஸும் போட்டு எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வாங்கிட்டான். அந்த வரத்தை பெற்றதும் அவனுக்கு கர்வம் அதிகமாகிடுச்சு.
இந்த உலகத்தையும் தேவலோகத்தையும் எல்லாமே அபகரிச்சுக்கிட்டான். ஆட்சி செய்யலாவ துன்புறுத்தி வந்தான். ஸ்லோகம் 3. நீகம் தும் த்வாம் பூயக தவபதமவாப்தஸ்ய சரிபோகோ. நீகம் தும் த்வாம் பூயகன்னா அதன் பின்னால் உன்னை கொள்வதற்கு, தவபத உன்னுடைய இருப்பிடமாகிய காரிய வைகுண்டத்திற்கு, மவாப்தஸ்ய சரிபோகோ அந்த ஹிரண்யகசிபுவானவன் அவனுக்கு வெளிப்பார்வைக்கு தெரியவில்லை. பகிர்திருஷ்டே அந்தர்ததித ஹிருதயே சூஷ்மவபுஷா. பகிர்திருஷ்டே அவனுடைய புறக்கண்ணிற்கு, அந்தர்ததித்த தெரியவில்லை, தெரியாதவன் மறைந்து விட்டாய். எங்கே? ஹிருதயே சூஷ்மவபுஷா அவனுடைய ஹிருதயத்திற்குள் சூஷ்ம நுண்ணிய வடிவில் நீ மறைந்து கொண்டாய். நதன்னுச்சை தத்ராபி அகில புவனாந்தி சம்ருகயன். நதன்னுச்சைஸ் அவன் மிக உயர்ந்த உச்சஸ்வரத்தில் பேரொளியை எழுப்பிக்கொண்டு, தத்ராபி அகில எல்லா உலகங்களிலும், புவனாந்தேச மிருகயன் புவனாந்தேச எல்லா இடத்திலும் உன்னை மிருகயன்ன தேடிவிட்டு, வியாயாதம் மத்வா சகலுஜிதகாசி நிவவருத்தே. பியா நீ பயத்தினால் ஓடிவிட்டாய், யாதம் மத்வா என்று சொல்லிக்கொண்டு, சகலு ஜிதகாசின வென்றுவிட்டேன் என்று, நிவவருத்தே அவனுடைய இருப்பிடம் திரும்பி வந்தான். கருத்து என்னன்னா, குருவாயூரப்பா உன்னையே அழிக்கப் போவதாக உனது காரிய வைகுண்டத்தை வந்தடைந்தான். ஆனால் நீயோ அவனுடைய வெளிக்கண்களுக்கு தெரியாமல் அவன் உள்ளத்திற்குள்ளேயே ஒளிந்து கொண்டாய். பேரொளியை எழுப்பி 4 உலகிலும் தேடினான், நீ கிடைக்கவில்லை. அதனால் நீ பயத்தால் ஓடிவிட்டாய் என நினைத்து கொண்டு, நான் ஜெயித்து விட்டேன் என்ற எண்ணத்தில் தன் இருப்பிடத்திற்கே திரும்பி வந்தான் ஹிரண்யகசிபு. ஸ்லோகம் 4. ததோஷ்ய பிரஹ்லாதக சமஜனிசுதோ கர்ப்பவசதோ. ததோஷ்ய அதன் பிறகு அந்த ஹிரண்யகசிபுவிற்கு பிரஹ்லாதக சமஜனிசுதோ பிரஹ்லாதன் என்ற பெயருடைய மகனானவன் பிறந்தான். சுதோன்ன மகன். கர்ப்பவசதோ அவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே, முனேர் வீணா பானேகே அதிகதபவத் பக்தி மகிமா. முனேர் வீணையை, மகத்தி என்கின்ற வீணையை கையில் ஏந்திய முனிவராகிய வீணாபாணி நாரதர் அதிகத அவருக்கு உபதேசித்தார். பவத் பக்தி மகிமா உன்னுடைய பக்தியின் பெருமையை அவனுக்கு உபதேசித்தார், பாடினார். சவை ஜாத்யா தைத்யக சிசுரபி சமேத்ய த்வயிரதிம். சவை அந்த பிரகலாதன், ஜாத்யா குலத்தினால், தைத்ய அசுரனாக இருந்தாலும், சிசுரபி அவன் சிசுவாக இருக்கும் பொழுது, சமேத்ய த்வயிரதிம் உன்னுடைய அன்பை பெற்றிருந்தான். கதஸ்த்வத் பக்தானாம் வரதம் பரமோதா ஹரணதாம். த்வத் பக்தானாம் வரத வரம் தருபவனே, உன்னுடைய பக்தர்களிலேயே அவன் மிக பரமோதாகரணதாம் சிறந்த உதாரணமாக திகழ்ந்தான். அடுத்து என்னென்ன, இவ்வளவு மோசமான ஹிரண்யனுக்கு அவ்வளவு உயர்வான பிரகலாதன் மகனாக பிறந்தான். கர்ப்பத்தில் இருக்கும் காலத்திலேயே வீணை வாசிக்கும் நாரதராலே உன்னுடைய திருநாமங்களையும் பக்தியின் பெருமைகளையும் கேட்டான். இதில் ஒரு அழகான விஷயத்தை பட்டத்திரி உணர்த்தியிருக்கார். அந்த வீணை வாசிப்பது என்பது குழந்தை கருவில் இருக்கும் பொழுது நன்கு கேட்கும், இனிமையாக அதை கேட்டு கிரகிக்கும் தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கார்.
அந்த வீணை வாசிக்கும் நாரதராலே உன்னுடைய திருநாமங்களையும் பக்தியின் பெருமைகளையும் கேட்டான். அவன் குலத்தால் அசுரனாக இருந்தாலும் குருவாயூரப்பா, உனக்கு அது பிரச்சனை இல்லை. இளம் வயதிலிருந்தே உன்னை குறித்து சிறந்த பக்தியோடு விளங்கி உன் பக்தனுக்கு தலை சிறந்த உதாரணமாகவும் விளங்கினான். அத்தனை நற்பண்புகளை உடையவன் பிரகலாதன். ஸ்லோகம் 5. சுராரீணாம் ஹாஷ்யம் தவச்சரணதாஷ்யம் நிஜசுதே. சுராரீணாம் அசுரர்களுக்கு ஹாஷ்யம், இது கேலியான பொருள். தவச்சரணதாஷ்யம், உன்னுடைய திருவடிகளுக்கு தாசனாக இருப்பது அசுரர்களுக்கு இகழத்தக்க விஷயமாகும். நிஜசுதே, தன் மகனிடம் சதுஷ்வா துஷ்டாத்மா குருபிரசிசிச்சிரமமும் பிரகல்லாதனிடம் திருஷ்டுவா பார்த்து, துஷ்டாத்மா உன்னிடம் தாசனாக தன் மகன் இருப்பதை பார்த்து துஷ்டனாகிய ஹிரண்யகசிபு குருபிரட்சி சிச்சத், அவனை நீண்ட நாட்களுக்கு குருகுலம் சிரமமும் அனுப்பி வைத்தான். குரு புரோதசாச்சௌ இதமிதம் அபத்ராய திருடமிதி. குரு புரோதசாச்சௌ, அங்கே குரு எது சொல்லி கொடுத்தாலும் இதமிதம் அபத்ராய, எல்லாமே தவறானது என்று திருடமிதி மிக உறுதியோடு சொல்லி, அப்பா குர்வன் சர்வம் தவச்சரண பக்தியைவ வவ்ருத்தே. குர்வன் சர்வம், எல்லாவற்றையும் காதில் வாங்காமல் தள்ளிவிட்டு, தவச்சரண உன்மீது வைத்த பக்தியைவ பக்தியோடேயே வவ்ருத்தே, அவன் வவ்ருத்தேன வளர்ந்தான். கருத்து என்னென்ன, அசுரர்களுக்கு ஏளன பொருளாக இருக்கக்கூடிய பக்தியை தன் மகனிடம் இருப்பதை பார்த்தான் ஹிரண்யன். அந்த துஷ்டன் அசுர குருக்களை அழித்து பிரகலாதனுக்கு அசுர நீதியை பாடமாக நீண்ட காலம் சொல்லிக் கொடுக்க சொன்னான். ஆனால் பிரகலாதன் அதை காதிலேயே வாங்கவில்லை. இவை நன்மை தராது என விலக்கி வைத்து விட்டான். குருவாயூரப்பா, உன் மீது உள்ள பக்தியாலேயே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பிரகலாதன் வளர்ந்து வருகின்றான். 6வது ஸ்லோகம். அதீதே சுஸ்ரேஷ்டம் கிமிதி பரிபிருஷ்டே தத்தனையே. அதீதேசு, நீ படித்ததிலேயே சிரேஷ்ட பிடித்தது எது? கிமிதி இதி என்று இவ்வாறு பரிபிருஷ்டே கேள்வி கேட்க, தனையே தன்னுடைய தனையே மகனாகிய பிரகலாதனிடம் ஹிரண்யகசிபு கேள்வி கேட்க, பகவான் கொடுத்த பவத் பக்திம் வர்யாம் அபிகததி பர்யாகுலத்ருதிஹி. பவத் பக்திம் வர்யாம், வர்யாம்னா சிறந்தது, பக்தியே சிறந்தது என்று அவன் கதித சொன்னான். பக்தியே சிறந்தது என்று அவன் சொன்னது. பர்யாகுலத்ருதி, மிகுந்த கோபத்தை கலங்கிய மனத்தோடு, குருப்யோ அவனுடைய குருமார்களிடம், ரோஷித்வா மிகுந்த கோபம் கொண்ட ஹிரண்யகசிபு, சகஜமதி அஷ்யேத்யபிவிதன், ஜான்ன பிறப்பு, சகஜன்ன கூடவே பிறந்ததுன்னு பொருள். இந்த விஷயமானது அவன் பிறக்கும் பொழுதே கூடவே பிறந்தது என்பதை யபி புரிந்து கொண்டான். இனி அவனை விட்டு வைக்கக்கூடாது என்று வதோபாயானஸ்மின் யதனுதபவத் பாதச்சரணே. வதோபாயானஸ்மின், அவனை எவ்வாறு கொல்வது என்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான். யதனுதபவத் பாதச்சரணி, உன்னுடைய பாதத்தையே சரணமடைந்த அந்த மகனை கொல்வதற்கான உபாயங்களை தேடினான்.
கருத்து என்னென்ன? பிரகலாதனை அழைத்து நீ படித்ததில் பிடித்தது எது என கேட்க அவனும் 9 வித பக்தியை சொல்ல கலங்கிப்போய் குருமார்களிடம் கோபம் கொண்டு அதன் பின் குருமார்கள் சொல்லித்தரவில்லை, இது சொல்லிக் கொடுத்து வருவது இல்லை, கூடவே பிறந்தது பிறவி குணம் என புரிந்து அவனை அழிக்க முடிவு செய்கின்றான் ஹிரண்யகசிபு. அவனை எப்படியெல்லாம் கொல்ல முயற்சி செய்கின்றான் என்று பார்ப்போம். ஸ்லோகம் 7. சசூலைராவித்தஸ் சுபகுமதிதோ திக்கஜகணைஹி. சசூலைராவித்த பிரகலாதனை சூலங்களை கொண்டு பலமுறை நன்கு குத்தச் செய்தான். மதிதோ திக்கஜகனை மேலும் மிகப்பெரிய யானைகளை விட்டு பலமுறை மிதிக்கச் செய்தான். மகா சர்பை தஸ்டோபியனசனகரஹார விதுதக. மகா சர்பை தஸ்டோ மிகப்பெரிய பாம்புகளை விட்டு தஸ்டோ கடிக்கச் செய்தான். பியனசன அவனுக்கு உணவு கொடுக்காமல் அனசன பட்டினி போட்டான். கராஹார விதுதக அவனுக்கு கரா விஷம் கலந்த உணவை கொடுத்தான். கிரீந்திராவச்சித்தோப் யகக பரமாத்மன்னயி விபோ. கிரீந்திரா மிகப்பெரிய உயரமான மலையிலிருந்து வச்சித்தோப் மலையிலிருந்து தள்ளிவிட்டான். பியகக அவ்வாறு இருந்த போதிலும் ஐயோகோ பரமாத்மன் நயிவிபோ பரமாத்மாவாகிய மிக பெரியவனாகிய உன்னிடம் துவயி ஞஸ்தாத்மத்வாத் கிமபி ந நிபீடாமபஜத. துவயி ஞஸ்தாத்மத்வாத் அவன் மனதை அர்ப்பணித்தான். நாராயணா நாராயணா என சொல்லி கிமபி ந எந்த ஒரு நிபீடா ஆபத்தும் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அடுத்து என்னென்ன? அவன் சூலங்களால் குத்தப்பட்டான், யானைகளால் மிதிக்கப்பட்டான், பாம்புகளால் கடிக்கப்பட்டான், பட்டினி போட்டார்கள், விஷம் கொடுத்தார்கள், மலையிலிருந்து தள்ளினார்கள். ஆனால் குருவாயூரப்பா உன்னை உள்ளத்தில் நாராயணா 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 என்று உன்னை உள்ளத்தில் பிடித்து கொண்டிருந்ததாலே அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை. ஸ்லோகம் 8. தத சங்காவிஷ்டக ச புனரதி துஷ்டோஷ்ய ஜனகோ. தத சங்கா தத அதன்பின் சங்கா சந்தேகம், விஷ்டக இத்தனை செய்தும் அழிக்க முடியவில்லையே என்று திகைத்து போன அந்த ச ஹிரண்யகசிபுவானவன் புனக ரதி அதன் பின்னர் துஷ்டோஷ்ய துஷ்டோ அதிதுஷ்டனாகிய அவன் ஜனகோ தந்தையாகிய அந்த துஷ்டன் குருத்யா தத்கேகே கிலவருணபாசை ஸ்தமருணத். குருத்யா அவன் குருமார்கள் சொன்ன அந்த உத்தியின்படி தத்கேகே கில அந்த குருவின் வீட்டிற்கே அனுப்பி வருணபாசைகி அந்த வருணபாசத்தினால் ஸ்தமருணத் அவனை கட்டி வைத்தான். குரு சாட்சான் நித்யே ச புனருணுகான் தைத்தியதனயான். குருஹோச்சா குருமார்கள் சாநித்தியே குருகுலத்தில் இல்லாத நேரத்தில் குருகுலத்தில் இல்லாத நேரத்தில் ச அந்த பிரகலாதன் புனக என்ன செய்தான்? மீண்டும் அணுகான் தன்னுடைய நண்பர்களாகிய தைத்திய அசுரர்களின் தனையான் அசுரர்களின் குழந்தைகளுக்கு பவத் பக்திஸ்தத்வம் பரமமபிவிஜான் நமசிஷத். பவத் பக்திஸ்தத்வம் உன்னுடைய பக்தி குறித்து தத்துவத்தை பரமமபிவிஜான் நமசிஷத் பரமாத்மாவை குறித்த அந்த ஞானத்தை குழந்தைகளுக்கு போதித்தான். கருத்து என்னென்ன? ஹிரண்யகசிபு செய்வது அறியாமல் திகைத்தான். அதனால் குருமார்கள் பேச்சின்படி இவனை
குருகுலத்தில் கட்டி போடச் சொன்னான். வருணபாசத்தால் கட்டி வைத்தார்கள். சண்டன் மர்கன் இல்லாத சமயத்தில் மற்ற பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு பக்தி ஞானத்தை உபதேசம் செய்ய ஆரம்பித்தான். ஸ்லோகம் 9. பிதா ஸ்ருண்வன் பால பிரகரமகிலம் த்வஸ்துதி பரம். பிதா ஸ்ருண்வன் தந்தை, ஸ்ருண்வன் காதால் கேட்டு, எதை? பால பிரகரமகிலம் மகனாகிய பிரகலாதன் செய்த விஷயங்களை எல்லாம் காதில் கேட்டு, த்வஸ்துதி பரம் உன்னையே குருவாயூரப்பா அவன் துதித்து கொண்டு இருக்கின்றான் என்பதை காதால் கேட்டு, ருஷாந்த பிராகைனம் குலகதகஸ்தே பலமிதி. ருஷாந்தக கோபத்தினால், அந்தக குருடனாகி, பிராகைனம் அந்த பிரகலாதனிடம், குலகதக தன்னுடைய குலத்தை அழிக்க வந்தவனே, ஹஸ்தே பலமிதி உனக்கு யார் இந்த பலத்தை கொடுத்தார் என்று கேட்க, பலம் மே வைகுண்டக தவச்ச ஜெகதாம் சாபிசபலம். பலம் மே வைகுண்டக அந்த வைகுண்டநாதன் தான் எனக்கு பலத்தை கொடுக்கின்றான். தவச்ச உங்களுக்கும், ஜெகதாம் சாபிசபலம் இந்த உலகில் உள்ள எல்லோருக்கும் அவன்தான் கொடுக்கின்றான். சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீத். சயேவ அந்த பகவான் தான் த்ரைலோக்கியம் மூலையிலும் இருக்கக்கூடிய சகல எல்லாவற்றிற்கும் பலத்தை கொடுக்கின்றான் என்று மிதி அவன் தீரோய தீரனாகிய பிரகலாதன் இவ்வாறு மகதி தன்னுடைய தந்தையிடம் தைரியமாக சொன்னான். கருத்து என்னன்னா, தந்தையாகிய ஹிரண்யனின் மகன் பகவானை துதித்ததையும் மற்ற பிள்ளைகளை துதிக்க வைத்ததையும் சண்டன் மர்கன் மூலம் அறிந்து கோபம் கொண்டு குருடனானான். குலத்தை கெடுக்க பிறந்தவனே, உனக்கு யார் இவ்வளவு பலத்தை தந்தார்கள்? பிரகலாதன் சொன்னான், எனக்கும் உங்களுக்கும் சரி, இந்த உலகிற்கும் சரி பலம் தருபவன் நாராயணன் என தீரனான பிரகலாதன் கூறினான். ஸ்லோகம் 10. ஹரே க்வாசௌ க்வாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரீதி. ஹரே க்வாசௌ க்வாசௌ எங்கே அவன் இருக்கின்றான்? சகல ஜெகதாத்மா ஹரி இந்த எல்லா உலகத்திற்கும் அவன்தான் தலைவன் என்று கூறுகின்றாயே, அந்த ஹரியானவன் எங்கே இருக்கின்றான்? பிரபிந்தேஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுதக. பிரபிந்தேஸ்மஸ்தம்பம் அந்த தூணிலும் இருப்பானா என்று அந்த தூணை கதையால் அடித்து, சலித்த கரவாலோ அவன் மற்றொரு கையில் வாளை எடுத்துக்கொண்டு, திதி சுதக திதியின் மகனான ஹிரண்யாட்சன் அதன் பின்னர், அத பச்சாத் விஷ்ணோ நஹிவதி துமி சோஷ்மி சகசா. அத பச்சாத் விஷ்ணு மேற்கொண்டு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய உன்னை பட்டத்திரி கூறுகின்றார். நஹிவதி துமி சோஷ்மி சகசா இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும், இதற்கு மேல் சொல்ல முடியாது. கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம். கிருபாத்மன் கருணை வடிவானவனே, விஸ்வாத்மா எல்லா உலகத்திற்கும் ஆத்மாவாகிய தலைவனே, பவனபுரவாசின் குருவாயூரில் வாழக்கூடிய குருவாயூரப்பா, மிருடயமாம் என்னை மன்னித்து அருள்வாயாக என்று பட்டத்ரி இந்த தசகத்தை முடிக்கிறார். கருத்து என்னென்ன? எங்கே நாராயணன் எங்கே நாராயணன் என்று ஹிரண்யாட்சன் கதையால் தூணை பிளக்க, மறுகையால் கத்தியால் சுழற்ற, ஐயோ குருவாயூரப்பா, அதன்பின் ஒன்று நடந்ததே, அந்த சம்பவத்தை பாட சக்தி இல்லையப்பா, இத்தோடு பூர்த்தி செய்து கொள்கின்றேன் என்று இந்த தசகத்தை முடித்து கொள்கின்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.